3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. சார், அடுத்தபடியா திரு புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இடையில வந்து கடல்ல இருக்கிறதா, கடல்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாவும் தகவல் இருக்கு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அங்க இருக்க வாய்ப்பு இருக்கா? அண்டை மாநில முதலமைச்சர் வீட்டிலேயே இருக்காங்கன்னு சொல்றாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரியல. முதலமைச்சர் வீட்டுக்குள்ள போக முடியாது. ரங்கசாமி ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு, போலீஸ் போக முடியலன்றாங்க. இது பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தப்பு பண்ணலன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். 10 மணிக்கு ஜனங்களை காலையில் வர வச்சுட்டு தண்ணி கூட கொடுக்க விடாமல், சாப்பாடு போடாமல், பாத்ரூம் கூட போகாமல் 7 மணி வரைக்கும் காக்க வைக்கிறது கொடுமையாக இல்லையா? நீங்கள் போலீஸுக்கு தான் தெரியுங்க. போலீஸ்க்கு அனுபவம் இருக்குது. போலீஸ்க்கு க்ரௌட் கண்ட்ரோலில் இப்போ கபாலி கோயிலில் 63 நடக்குது, லட்சக்கணக்கான பேர் வராங்க. அந்த 4 மாட வீதியில் எள்ளு போட்டால் எள்ளு விழாது. தயவுசெய்து மக்களோட உயிரை வந்து கொஞ்சம் பொருட்டாக நினைங்க, ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. இவங்க போட்டது டிஎம்கே போட்டது ஒரு கமிஷன் தான். இன்னொரு கமிஷன் ஹைகோர்ட்னா போட்டிருக்கு. ஹைகோர்ட் போட்ட கமிஷனை விசாரிக்கக்கூடிய தகுதி ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் டெல்லியில் வந்து சிபிஐ ஆர்டர் பண்ணாங்கன்னா அப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்து அது இதுவாகாதா? அதனால் சிபிஐ கேட்குறதுங்கிறது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு கேட்டிருக்காரு. அதை பற்றி நான் தப்பாக சொல்ல. இப்போ இட்ஸ் டூ ஏர்லி. நம்ம இது ஒரு அரசாங்கத்தை வந்து குற்றம் கூறுவது எதிர்கட்சியோட பழக்கம்தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுத்தால் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்பாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஒரு நாளில் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு, ஒரு வாரம் பண்ணி வச்சுருந்தா வச்சுங்க, ஒரு வாரமாக போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண துப்பில்லாத ஒரு அரசாங்கம் அப்படின்னு வரும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவரோட கைதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து ராகுல் காந்தியை பயன்படுத்தினதா ஒரு தகவல் வந்திருக்கே சார். ராகுல் காந்தி வந்து திரு ஸ்டாலின்கிட்ட வந்து பேசினதாகவும் இந்த ஒரு தகவல் இருக்கே சார். அது உண்மையா சார்? அது சரி, ராகுல் காந்தி ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ரெண்டு பேரும் நல்ல நட்பில் தான் இருக்காங்க. ராகுலும் ஸ்டாலினும் நெருங்கி நட்பு வட்டாரத்தில் இருக்காங்க. பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. பேசியிருந்தால் இப்போ நீங்கள் இப்படி ராகுல் காந்தியால் விஜய் கைது தடுக்கப்பட்டதான்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். இல்லைன்னா ஸ்டாலின் வந்து அவர் கைது பண்ணுற மனநிலையில் இருந்து ராகுல் சொல்லி கேட்டாராங்கிறது வந்து டவுட்ஃபுல். ஸ்டாலினே இப்போ விஜயை ஒன்றும் பண்ண வேண்டாம், அவர் பெரிய ஆளாக்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம், 2 கமிஷன் இருக்குது, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், அவசரப்பட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணார்னா ராகுல் ஸ்டாலின்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு. ஏன்னா அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டார், ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு. சும்மா அவருக்கு ஒரு திருப்தி. ஸ்டாலின் சொல்கிறப்ப நான் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், ஏதோ சம்பிரதாயமாக 2 வாரம் சொல்லிருப்பார். ஸோ ராகுல் காந்தியால் இவருடைய விஜயோட கைது தடுக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதை ஒத்துக்க தயாராக இல்லை. ஏன்னா ஸ்டாலின் தான் அல்டிமேட். ராகுல் காந்தி பேச்சை கேட்பாரே தவிர தன் கட்சிக்கு தன் மாநிலத்திற்கு எது நல்லது என்று முடிவு பண்ணக்கூடிய இடத்தில் இருப்பவர் ஸ்டாலின். அவர் ராகுல் காந்தி பேச்சை கேட்டு ஆடக்கூடிய அவசியம் இல்லை. சொல்லிடலாம் பொலைட்டா, ராகுல்ஜி இல்லை, ராகுல்ஜி தமிழ்நாட்டில் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குது, எனக்கு வேறு வழி இல்லை, சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளதுக்கு போட்டிருக்கலாம். ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த மனநிலையில் இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மனநிலை இருக்கிறார். ஆக ராகுல்னால் இவர் காப்பாற்றப்பட்டாரா, விஜய் காப்பாற்றப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். சார், அடுத்தபடியாக திரு புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இடையில வந்து கடல்ல இருக்கிறதா, கடல்ல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாவும் தகவல் இருக்கு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அங்க இருக்க வாய்ப்பு இருக்கா? அண்டை மாநில முதலமைச்சர் வீட்டிலேயே இருக்காங்கன்னு சொல்றாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரியல. முதலமைச்சர் வீட்டுக்குள்ள போக முடியாது. ரங்கசாமி ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு, போலீஸ் போக முடியலன்றாங்க. இது பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தப்பு பண்ணலன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் தப்பு பண்ணி தான் பயப்படணும். இது வந்து ஒரு விபத்து அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இது ட்ராஜடி, தவிர்க்கப்பட வேண்டிய ட்ராஜடி. இந்த ட்ராஜடியை தவிர்த்துருக்கலாம். முன் பிளானிங் இருந்ததுன்னா 2 சைடுமே பிளானிங் இல்லை. கவர்மெண்ட் சைடும் பிளானிங் இல்லை, டிவிகே சைடும் பிளானிங் இல்லை. ரோட் ஷோ பண்ணி 10 மணிக்கு ஜனங்களை காலையில் வர வச்சுட்டு
தண்ணி கூட கொடுக்க விடாமல், சாப்பாடு போடாமல், பாத்ரூம் கூட போகாமல் 7 மணி வரைக்கும் காக்க வைக்கிறது கொடுமையாக இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறீங்க, உங்கள் லாபம், உங்களோட சுய பப்ளிசிட்டி எல்லாம் தேவை, ரைட்டு தான். 10 மணிக்குனா ஒரு 12 மணிக்கு வந்துட்டு போங்க. ஒரு 1 ஹவர் லேட்டாக வாங்க. 8 மணி நேரம் லேட்டாக வர முடியும், 10 மணி நேரம் லேட்டாக வர முடியும். அதெல்லாம் வர ஆளுகளை கூட்டிகிட்டே வரும். என்ன பண்ணியிருக்கணும்? அங்கங்கே பேசி அங்கங்கே கும்பலை கலைச்சி விட்டுருக்கணும். நீ எல்லோரும் இழுத்துட்டு ஒரு மேக்னட் மாதிரி இழுத்துட்டு வந்து மொத்தமாக ஒரு இடத்துல வச்சிங்கன்னா இதெல்லாம் நடக்கும். இது போலீஸ் இல்லை, கடவுள் வந்து அவரை தடுக்க முடியாது. கரூர் டிஎஸ்பி விஜய்கிட்ட சொன்னதாகவும் தகவல் சொல்கிறாங்க சார். இந்த மாதிரி க்ரௌட் பஸ்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது அசம்பாவிதம் ஆகும். ஆனால் அது மீறி தான் திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போனதாகவும் சொல்கிறாங்க. போலீஸுக்கு தான் தெரியுங்க, போலீஸ்க்கு அனுபவம் இருக்குது. போலீஸ்க்கு க்ரௌட் கண்ட்ரோலில் இப்போ கபாலி கோயிலில் 63 நடக்குது, லட்சக்கணக்கான பேர் வராங்க. அந்த 4 மாட வீதியில் எள்ளு போட்டால் எள்ளு விழாது. வேளாங்கண்ணி மாதா சர்ச்சு, பெசன் நகர் ஒரு அசம்பவம் நடந்திருக்கா? பின்ன ஏன்னா போலீஸ் எங்கள் மேனேஜ்மெண்ட், போலீஸ் சொன்னால் கேட்கணும். போனோம் நிற்கக்கூடாது, இப்போ போயிட்டே இருக்கணும், நிற்கக்கூடாது. கிளம்புமாங்க. சாமியோட சேர்ந்து பின்னாடியே போனோம். அந்த மாதிரி போலீஸ் போலீஸ்கிட்ட கண்ட்ரோலை கொடுத்து அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் போலீஸை ப்ளேம் பண்ணலாம். விஜய் மீட்டிங்கில் போலீஸுக்கு எங்கே கண்ட்ரோல் கொடுத்தீங்க? நீங்கள் தானே முடிவு பண்ணீங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல, பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனால் அந்த முடிவு போலீஸ் கையில் இல்லையே. போலீஸ் கையில் இருந்தால் நீங்கள் போலீஸை குற்றம் சொல்லலாம். போலீஸ்கிட்ட கொடுத்தோம்பா, க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டாக கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சப்போஸ் யார் தப்பு பண்ணாங்க நம்ம சொல்ல முடியாது, நமக்கு தெரியாத பற்றி பேச வேணாம். ஆனால் இந்த விபரீதம் தடுத்துருக்கலாமான்னா கண்டிப்பாக தடுத்துருக்கலாம். இனிமேலாவது அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் தயவுசெய்து மக்களோட உயிரை வந்து கொஞ்சம் பொருட்டாக நினைங்க, ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. ஒரு மீட்டிங் போகிறதா இருந்தால் ஒரு ஐலண்ட் கிரவுண்டு, YMCA அந்த மாதிரி பணம் செலவு பண்ணி சேரை போட்டு, சாப்பாடு போட்டு, தண்ணி பாட்டில் கொடுத்து, உங்களை நம்பி தானே வராங்க மீட்டிங்கு, அவங்கள பார்த்துக்க வேண்டிய உங்கள் கடமை தானே. கட்சியில் பணம் இருக்குதுல்ல, பணம் இல்லைன்னு ஏன் கட்சி நடத்துறீங்க? வரவங்களாம் ஒரு தண்ணி பாட்டில் தூக்கி அடிச்சா தண்ணி பாட்டில் போகாதுங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் தண்ணி தாகத்தில் வாடும்போது ஒரு 4 பாட்டில் தூக்கி அடிக்கிறது வந்து அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பாடு போராட்டி கூட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு காஃபி, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு உங்கள் பிரச்சாரத்தை பண்ணணும், எவன் கேட்க போகிறான்? அது இல்லாமல் ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தெரியும், நடிகர்களுக்கு தெரியாது. இப்போ சரத்குமார் கூட தான் கட்சி நடத்தினார், அவர் மாநாடு போட்டார், ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்ததா? இல்லை. ஏன்னா எல்லாம் பிளான் பண்ணார், இப்படி இருக்கணும். இந்த நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், நல்ல க்ரௌட் வந்தது. சொன்னார், ஒரு செக்ஷனாக வெளியில் போனோம், மொத்தமாக போகக்கூடாது, ஒரு செக்ஷனாக வெளியில் போனோம் அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு தலைவர், அரசியல் தலைவர் பேசும்போது சொன்னாராம், இப்போ நான் ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன், பெண்கள்லாம் எழுந்து போயிடுங்கன்னாராம். எல்லா பெண்களும் போயிட்டாங்களாம். நீங்கள் போங்கன்னாராம். கொஞ்சம் கேட்டால், என்ன எனக்கு ரகசியம் சொல்ல போகிறீங்களேன்னு. ரகசியம் இல்லைப்பா, எல்லாம் ஒன்றா போனால் முட்டுவீங்க, பெண்கள் முதல்ல போயிட்டோம், இப்போ நீங்கள் கிளம்புங்க, குட் நைட்ன்ட்டாரோம். அந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. மக்கள் மீது அக்கறை உள்ள அரசியல்வாதிகள். அதை பார்க்கணுமா? உங்களுக்கு ஒரு இடத்துல 1 லட்சம் பேர் வந்தால், 2 லட்சம் பேர் வந்தால், இந்த கெத்து காட்டுறது வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணல, வந்து விஜயை வந்து மட்டமாக பேசலை, என்ன பண்ணிருக்கக்கூடாதுங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ உங்கள் கேள்விக்கு வரேன், பாஜகவும் அவரை இழுக்க பார்க்குது, காங்கிரஸ் இழுக்க பார்க்குறது, எந்த வரையில் அவர் சிக்குவாருங்கிறது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. சார், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து சிபிஐ விசாரணை கோரி ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க, அது வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து அப்பீலும் போயிருக்காங்க. யாருன்னா அங்கே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவனோட தந்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் போயிருக்காரு. இது சிபிஐக்கு போனால் எப்படி சார் வரும் இந்த வழக்கு? சிபிஐ போனால் கூட, சிபிஐயில் போகிற வழக்கெல்லாம் 6 மாதத்தில் முடிச்சிடுறாங்களா? சிபிஐயில் போகிற வழக்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுறாங்களா? அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் சிபிஐ என்பது ஒரு மாயை. ஓகே, அதில் சிபிஐட்ட போனால் கை கழுவி விட்டுடலாம். ரிசல்ட்டு சிபிஐயில் இன்னும் என்கொயரி இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேஸ் தமிழ்நாட்டில், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம், எவ்வளோ கேஸ் தமிழ்நாட்டில் சிபிஐ இன்னும் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தெரியும். ஸோ சிபிஐ போகிறது ஒரு தீர்வு. ஓகே, தமிழ்நாட்டில் ஒரு 2 கமிஷன் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது அவசரப்பட்டு சிபிஐ கேட்குறது என்ன நியாயம்? இவங்க என்ன சொல்கிறாங்க, அது அஸ்ரா கர்க் மாதிரி ஆட்கள்,
அருணா ஜெகதீசன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நேர்மையின் சிகரங்கள். அவங்களாம் அப்படி 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 துலாபாரம் பிடிச்சானா கரெக்டாக நிற்கும். அவங்கள சந்தேகப்படக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அக்ரீவ்டாக இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததுன்னா, இல்லை உங்கள் மனசு ஒப்பலைன்னா அப்புறம் அப்பீல் போங்க. இப்போ இது ஏன் நீங்கள் வந்து ஸ்கட்டில் பண்ண பார்க்குறீங்க? இவங்க போட்டது டிஎம்கே போட்டது ஒரு கமிஷன் தான். இன்னொரு கமிஷன் ஹைகோர்ட்னா போட்டிருக்கு. ஹைகோர்ட் போட்ட கமிஷனை விசாரிக்கக்கூடிய தகுதி ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் டெல்லியில் வந்து சிபிஐ ஆர்டர் பண்ணாங்கன்னா அப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்து அது இதுவாகாதா? அதனால் சிபிஐ கேட்குறதுங்கிறது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு கேட்டிருக்காரு. அதை பற்றி நான் தப்பாக சொல்ல. இப்போ இட்ஸ் டூ ஏர்லி. ஓகே, இது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். கோர்ட்டு அதான் சொல்லியிருக்கு. கோர்ட் என்ன முடிவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் சிபிஐ கேட்டாங்கன்னா கேட்டு போகிறாங்க, கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம அது கோர்ட்டு என்ன பண்ணணுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சிபிஐ தேவையில்லை. இது 2 கமிஷனை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே அப்பீல்ன்ற மாதிரி கடைசி ரெசார்ட்டியாக முதல்ல வச்சுக்கணும். கடைசியாக அணுக வேண்டிய அணுகுமுறையை கடைசியாக அணுகுவோம் அப்படிங்கிறது நடக்கிறது. ஓகே சார், அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப வேகமாக செயல்படுது. இந்த விசாரணையிலலாம் ரொம்ப வந்து சீக்கிரமாக பண்ணுறாங்க. ஆனால் அதே வேகம் வந்து கிட்னி முறைகேட்டில் அவங்க காட்ட மாட்டுறாங்கன்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம இது ஒரு அரசாங்கத்தை வந்து குற்றம் கூறுவது எதிர்கட்சியோட பழக்கம்தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்து நடவடிக்கை எடுத்தால் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்பாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஒரு நாளில் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. 1 வாரம் பண்ணி வச்சுருந்தா வச்சுங்க, 1 வாரமாக போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண துப்பில்லாத ஒரு அரசாங்கம் அப்படின்னு வரும். இரவில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. எவ்வளோ இது வந்து குற்ற சமுத்திரம்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு துயர சம்பவத்தை ஓரளவுக்கு மேலே அரசியலாக்காதீங்க. ஓகே, வேணாங்கல, உங்கள் அரசியல் லாபத்தை பயன்படுத்திக்கங்க. ஒரு அளவுக்கு மீறி அரசியலாக்குனீங்கன்னா அந்த இறந்தவர்களின் ஆன்மா மன்னிக்காது. இந்த டெட் பாடி மேலே பாலிடிக்ஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் வழக்கம். இன்றைக்கி நேரத்தில் 50 வருஷமாக தமிழ்நாடு டெட் பாடி பாலிடிக்ஸ் தான் நான் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபெடப் ஆகிட்டோம். அப்போ வேறு வேலை இல்லை, இறந்து போயிட்டாங்க, அதுக்கு மேலே சும்மா அதுக்கு மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டா போகலாம். ஒப்பாரி வைக்கிற ஹேபிட் இல்லை, அதெல்லாம் அந்த காலத்தில் போச்சு. ஸோ நம்ம என்ன அணுகணும், அரசாங்கத்துக்கு தவறை சுட்டி காட்டுங்க. அதுக்குன்னு நீங்கள் ஸ்டாலின் பண்ணது எல்லாம் ரைட்டுன்னு சொல்ல தவறை சுட்டி காட்டுங்க. ஆனால் 2 பொருந்தாத விஷயங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறதுங்கிறது அரசியல். அப்கோர்ஸ் இது அரசியல் தான் பண்ணணும், அரசியல் தான் பேசுகிறார். என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, ஸ்டாலின் வேகமாக போகிறாரா ஸ்லோவாக போகிறாரா அப்படிங்கிற முடிவு மக்கள் எடுக்கணுமே தவிர அரசியல்வாதிகள் எடுக்க முடியாது. இப்போ ஜனங்கள் ஃபீல் பண்ணோம், ஸ்டாலின் ஒழுங்காக பண்ணுறாருப்பா, ஃபாஸ்ட்டாக எடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறாருப்பா. கைது நடவடிக்கைகள் மட்டுமே உங்களுக்கு ஸ்பீட் ப்ராப்ளம். இப்போ என்ன எல்லாத்தையும் உள்ளே போடணுன்றீங்களா? விஜய்லேருந்து புஷி ஆனதுலேருந்து எல்லாத்துக்கும் எல்லாம் ஜெயிலில் போட்டால் 2 நாளில் பெயிலில் வந்துட போகிறாங்க. என்ன பண்ணுவீங்க? அதை வேண்டான்னு பார்க்குறாரு. அவர் வந்து ஸ்லோவாக போகல, நிதானமாக போகிறார். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணலாம். ஏன் நான் சொன்னால் நான் டிஜிபிட்ட சட்டம் என்ன சொல்லுதோ அதை எப்படி பண்ணுங்கள். எங்கள் கட்சிக்காரன் சொல்ல கேட்காதீங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதை எப்படி பண்ணுங்கள். உத்தரவு முழு ஃபுல் ஃப்ரீடம். அப்படி இருக்கும்பொழுது ஸ்டாலினும் ஒரு அரசியல்வாதி, கைதேர்ந்த அரசியல்வாதி. அவர் இது லாபம் நஷ்டம் எல்லாம் கணக்கு பண்ணி பார்ப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கரூர் சம்பவத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல, அதை பற்றி நீதிமன்ற அவமதிப்பு பேசக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, நீதிமன்றங்களை விமர்சிக்காதீங்க. ஓகே, நீதிமன்றங்கள் கடமையை பண்ணணும், அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. கரூர் பற்றி இல்லை இவன் தான் கொண்டான், இவனால் தான் சாவு, அதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா என்கொயரி கமிஷன் நடக்குது. அதனால் ஜாகிரதையாக நம்ம பேசும்போதும் ஜாகிரதையாக பேசணும். யாரையும் ப்ளேம் பண்ணி தப்பு பண்ணி பேசக்கூடாது. அரசியல்வாதிகள் பேசி தப்பிச்சுப்பான், அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. நம்ம அப்படி இல்லை, பத்திரிகையாளர்கள். நம்ம வந்து ஒரு கட்சி சார்பாக பேச முடியாது. ஆகவே அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணிட்டு போட்டோம், நம்ம எது நியாயம் கரெக்டு தப்புங்கிறத நம்ம பேசிட்டு போகலாம். சார், இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் 41 பேர் இறந்தாங்க. இதில் வந்து என்னென்னா, மக்கள் வந்து இன்னும் விஜய் மேலே ரொம்ப கோவத்தில் இல்லை. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. இதில் 2த்துல எது சார் நம்ம எடுத்துக்கிறது?
விஜய் மேலே ஒரு அனுதாபம் தான் வந்திருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சோஷியல் மீடியாவில் வரதை வச்சுட்டு மட்டுமே நம்ம கணிக்க முடியாதுமா. சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் இதில் வர்றது வந்து பெய்டு. ஓகே. ஐடி விங்னு ஒன்று இருக்கும் எல்லா பத்திரிகைக்கும், எல்லா கட்சிக்கும். எப்படி இப்போ ஒரு காலத்தில் எல்லா கட்சியும் பத்திரிகை வச்சுருந்தது, அப்புறம் எல்லா கட்சியும் டிவி வச்சுருந்தது, இப்போ எல்லா கட்சியும் ஐடி விங் வச்சுருக்கு. ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ ஐடி விங்கில் வரதை மட்டும் வச்சுட்டு கோவம் இல்லையான்னு சொல்ல முடியாது. உண்மையை எப்போ தெரியும் உங்களுக்கு தெரியும்? தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. விஜய் மீது கோபமாக இருக்காங்களா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் தெரிய வரும். அவர் தேர்தலில் 60-70 சீட் ஜெயிச்சிட்டாருன்னா ஜனங்க கோவப்படலை அப்படின்ற, ஏன்னா அதுக்கு 200 சீட்லாம் ஜெயிக்க முடியாது, அது வேடிக்கை. கூட்டணியிலேருந்து ஒரு 50 சீட் ஜெயிச்சாருன்னா ஜனங்க கோவம் இல்லை. கூட்டணியிலேருந்து 2 சீட் ஜெயிச்சாரு வச்சுங்க, ஜனங்க வந்து பழி வாங்கிட்டு அவர் வந்து தண்டிச்சிட்டாங்கப்பா, அவர் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில். எங்கள் டிரைவர் சொன்னாருங்க விஜய் மேலே ரொம்ப கோபமாக இருக்காராம். என் டிரைவர் ஒரு ஆள் தான். நான் என் டிரைவரை மாதிரி 100 டிரைவரை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு டிரைவரை கேட்க முடியுமா? சாம்பிள் சர்வேல இதுதான் ப்ராப்ளம். 2 பேரை கேட்டு சொல்லக்கூடாது. ஓகே. ஒரு சர்வே எடுத்தால் கூட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி எடுக்கணும். அது மாதிரி யார் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ நம்ம அதுக்கு அந்த மாதிரி ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி தமிழக மக்கள் முழுவதும் விஜய் மீது கடுங்கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தப்பு. தமிழக மக்கள் விஜயை மன்னிச்சு விட்டாங்கப்பா, அவர் நல்லவர்ன்ட்டாங்கப்பா, அவர் தப்பே பண்ணாதவர், அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் மனநிலை மனசில் வச்சுருப்பாங்க தமிழக வாக்காளர்லாம். நீங்கள் ரொம்ப சாதாரண இடம் போடாதீங்க. தமிழக வாக்காளர்கள்லாம் அவ்வளோ சாதாரணமாக இடம் போட முடியாது. எல்லாம் கூர்மையாக கவனித்து மைண்டில் வச்சுருப்பான். சமயம் வரும்போது குத்துவோம். அந்த குத்து வந்து ஆட்சியை கவுக்கிற அளவுக்கு போகும், ஆட்சியை உட்கார வைக்கிற அளவுக்கும் வரும். எவ்வளோ கட்சிகள் வந்து காணாமல் போயிட்டு வந்திருக்கு. அதனால் தேர்தல் ஒன்று தான் நமக்கு எக்ஸாக்டாக துல்லியமாக ரிசல்ட்டை கொடுக்குமே தவிர மீதி எல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசப்படும் பேச்சு. ஓகே சார், நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். வணக்கம்.